الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை இவ்வுலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ, கட்டளை விதித்துள்ளானோ, இயன்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ, விலக்கியுள்ளானோ, அத்துணை ஹராமான பாவமான செயல்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு துன்யாவுடைய வாழ்க்கையில முஸ்லிம்கள் முஃமின்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்களுக்கு உலக வாழ்க்கையுடைய அடிப்படையான ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள குர்ஆன் ஹதீஸின் மூலம் ரொம்ப தெளிவாக திட்ட தெளிவாக சொல்லி தந்துள்ளார். ரெண்டு வார்த்தையில சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய அடிப்படை ஆள் மனதில் இருக்கக்கூடிய நோக்கம், துன்யாவுடைய நிலைமைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது, நான் கவலையாக இருந்தாலும் அந்த கவலையிலையும் என்ற நோக்கம் என் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புல நான் நடந்து கொள்றது. எனவே முழு துன்யாலையும் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய 50-60 வருஷத்துடைய அடிப்படை நோக்கம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி கழியணும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில என்னுடைய பேச்சுவார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நடை உடை பாவனைகள் இவைகள் ஆகணும் என்றது தான் உலகத்துடைய அடிப்படையான நோக்கம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நோக்கத்தை ஒரு அந்நிய மதத்தவரோட அந்நிய மத சகோதரரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் எங்களுக்கு விளங்க வரும். ஒவ்வொரு மனிதர்களும் துன்யால வாழுவாங்க. ஏன்? அவங்க சந்தோஷமாக வாழணும் என்றதுக்காக வேண்டி. துன்யால திருமணம் செய்யறாரு, சந்தோஷமா வாழணும் என்றதுக்காக வேண்டி. வியாபாரம் செய்யறாரு, சந்தோஷமா வாழணும் என்றதுக்காக வேண்டி. தொழில் துறவுகள்ல முன்னேறாரு, சந்தோஷமாக வாழணும் என்றதுக்காக வேண்டி. ஆனா ஒரு முஸ்லிம் என்று சொல்ல வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம் ஒரு முஃமினுடைய அடிப்படையான பதிலே, நான் இந்த உலகத்துல திருமணம் செய்யறது துன்யால சந்தோஷமாக இருக்கணும் என்றது இரண்டாவது விஷயம். படைச்ச ரப்பு அல்லாஹ் அவன் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புல நான் வாழ்ந்து காட்டணும் என்றதுக்காக வேண்டி. எனவே இந்த துன்யாவுடைய நோக்கம் நான் சந்தோஷமாக இருக்கணும் என்றதில்ல, இந்த துன்யாவுடைய நோக்கம் மறுமைக்கு பின்னால உள்ள வாழ்க்கையை சந்தோஷகரமாக ஆக்கிக் கொள்ளணும் என்றது தான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யால அடியான் எப்படி வாழணும்,
அவன் எப்படி வாழுவதின் மூலம் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்குரிய நெருக்கத்துக்குரிய அவன் விரும்பக்கூடிய அமைப்பில் இந்த அடியான் ஆகுவான் என்றதுக்காக வேண்டித்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சன்மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக தந்துள்ளான். இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்துல முதலாவது அடிப்படையான விஷயம், ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புல நான் வாழணுமா, அடிப்படையான விஷயம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடியது 5 நேர தொழுகைகள் தான். எனவே ஒரு மனிதன் வெளிப்பார்வையில ரொம்ப அழகாக இருக்கிறாரு, திடகாத்திரமாக இருக்கிறாரு, அவர் பேசக்கூடிய பேச்சு மக்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, மக்களை கவரக்கூடிய அமைப்புல அவருடைய வாழ்க்கை எவ்வளவு தான் இருந்தாலும் 5 நேர தொழுகையுடைய விஷயத்துல அல்லாஹ் பார்க்கிறான். பேணுதல் இல்லையா, நேரம் தவறாரா, குழப்பம் செய்யறாரா, விட்டு விட்டு தொழுறாரா. உலகத்துடைய அடிப்படையில 750 கோடி மக்கள் சேர்ந்து இவருக்கு நல்லவன் என்று சொன்னாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய பார்வையில இந்த அடியான கியாமத்துடைய நாளையில நல்லவனாக பார்ப்பான் என்றது சந்தேகமான விஷயம் தான். எனவே மக்களுடைய பார்வையில் ஒரு அடியான் கேவலமானவனாக இருக்கிறான். மேலோடு கொடுத்தா கீழே ஒடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, கீழே மறைச்சா மேல மறைக்கிறதுக்கும் இல்ல, எளிய கோட்டுல வாழ்றாரு, வறுமை பசியில வாழ்றாரு. 750 கோடி மக்கள் சேர்ந்து இவரை கேவலப்படுத்துவான். ஆனா அவருடைய வாழ்க்கையில 5 நேர தொழுகையில பேணுதல் இருக்குதா, நேரத்துக்கு தொழுற பழக்கம் இருக்குதா, தொழுகையில தவறாம இமாம் ஜமாஅத்தோட தொழக்கூடிய அந்த வளமை இருக்குதா? நிச்சயமாக சத்தியமாக வல்லாஹி குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில இந்த அடியான் கியாமத்துடைய நாளையில வெற்றிகரமான அடியான் என்றதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அடிப்படையான என்ற நோக்கம் அல்லாஹ் என்னுடைய நெருக்கத்துக்குரிய அடியான், நெருக்கத்துக்குரியவனாக மாறணும். அந்த அல்லாஹ் என்னுடைய நெருக்கத்துக்கு மாறணுமா, முதலாவது அடிப்படையான விஷயம் 5 நேர தொழுகைகள்ல பேணுதலாக இருக்கிறது. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, 5 நேர தொழுகைகள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல முஸ்லிம்கள் நாங்க எல்லாருமே பேணுதலாகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்ப எங்கட தொழுகைகளை மீசான் என்ற தராசுல போட்டு அளப்பானோ, குறைகள் நிறைகளை பாப்பானோ, ஸ்கேன் பண்ணக்கூடிய நேரத்தில் எங்கட தொழுகைகள்ல நிறைய பிழைகள், ஓட்டைகள், கோட்டைகள் விளங்கத்தான் செய்யும். சில நேரங்கள் எங்கட குஷு குதூல நாங்க விட்ட பிழைகள், சில நேரங்கள்ல ருக்கு சுஜூத்ல விட்ட பிழைகள், சில நேரங்கள்ல நாங்க ஓதக்கூடிய ஓதல்ல விட்ட பிழைகள், இது எல்லா குறைகளையும் அடக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃபிலான தொழுகைகள்ல எங்கட வாழ்க்கையில பாப்பான். எந்த அளவுக்கு நஃபிலான தொழுகைகள்ல, சுன்னத்தான தொழுகைகள்ல ஒரு மனிதன் பேணுதலாக இருக்கிறானோ, அந்த சுன்னத்தான தொழுகைகளை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்தான தொழுகைகள்ல வரக்கூடிய ஓட்டைகளை அடைப்பான். அடைச்சி 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 வரக்கூடிய நேரத்துல இந்த அடியான் அப்ப தண்ணிக்கு மேலால வந்துடுவாரு. மீதான் தராசில பாரமாக இவருடைய தொழுகைகள் மாறிடும். நிச்சயமாக அதன் மூலம் இந்த அடியான் சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக மாறிடுறான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, சுன்னத்தான தொழுகை என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய மனக்கோட்டைகள் தான், நான் துஹருக்கு முன்னால தொழக்கூடிய சுன்னத் ஃபர்துகள்ல பேணுதலாக இருக்கிறேன், அசருக்கு முன்னால தொழக்கூடிய சுன்னத்துல பேணுதலாக இருக்கிறேன், ஃபஜ்ருக்கு முன்னால, மக்ரிப் இஷாவுக்கு முன்னால பின்னால தொழக்கூடிய சுன்னத்கள்ல பேணுதலாக இருக்கிறேன். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த ஜும்ஆல இன்றையுடைய வெள்ளிக்கிழமையில ஒரு சுன்னத்தான தொழுகையை பத்தி பேசுறது அடியான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அது எப்படியாப்பட்ட சுன்னத் என்று சொன்னா, வாழ்க்கையில எங்கட வருஷத்துல வரக்கூடிய 12 மாசத்துல 1 மாசம் அந்த சுன்னத்தை நாங்க ஹயாத்தாக்குறோம். ஏனைய 11 மாதங்கள்ல அந்த சுன்னத் இல்ல என்று சொல்ற அளவுக்கு எங்கட வாழ்க்கையில இல்லாம போயிட்டுடுமோ என்ற பயங்கரமான ஒரு நிலைமையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெரியோர்களே சகோதரே, ரமலானுடைய மாசம் வந்துருச்சா எல்லா சுன்னத்களோடையும் சேர்த்து இந்த சுன்னத்தும் அப்படி எங்கட வாழ்க்கையில மேல வந்துடும். சஹருடைய நேரம் எழும்பினா நிச்சயமா அவர் தஹஜ்ஜுத் தொழுகையில நிக்கத்தான் போறாரு. ரமலானுடைய மாசம் கடைசி 10 நாள் வந்தா கியாமுல் லைல் என்ற பேர்ல நிச்சயமாக தஹஜ்ஜுத் தொழத்தான் போறாரு. ஆனா எப்ப ஷவ்வாலுடைய பொற கண்டுடுமோ ரமலான் போயிட்டுடும், நோம்பு போயிட்டுடும். இந்த ரமலான் நோம்போட சேர்த்து இந்த அடியானுடைய 30 நாளாக இருந்த தஹஜ்ஜுத் தொழுவையும் பெருநாளுடைய முதலாவது நாள்லயே குர்பானாக ஆகி போயிட்டுடும். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, 360 நாள்ல 30 நாள் தான் என் வாழ்க்கையில தஹஜ்ஜுத் தொழுவ. இது ரமலானின் காரணமாக என் வாழ்க்கையில வருது. ஏனைய 330 நாட்கள்ல என்னுடைய நாட்கள்
தஹஜ்ஜுத் இல்லாத நிலைமையில கழியக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்க மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றத நான் சொல்லித்தான் தெரியணும் என்றதில்ல, அதிகமான மக்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்க நிதர்சனமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்பான பெரியோர்களே சகோதரே, இந்த மஜ்மல் இருக்கக்கூடிய எல்லாருமே என்றதில்ல, சில நேரங்கள் எங்கட வாழ்க்கையில பலகீனங்கள் இருக்கும் தான். ஃபஜ்ர் தொழுக தொழுறம் தானே, லுஹர் இமாம் ஜமாத்தோட தொழுறம் தானே என்று சொல்லி எங்கட மனசுல திருப்தி இருக்கும். அன்பான பெரியோர்களே சகோதரே, ஒரு முஸ்லிம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல, ஒரு முஃமின் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல அவர் ஃபர்து தொழுகையில எவ்வளவு பேணுதலாக இருக்கிறாரு என்று சந்தோஷப்படுறதை விட, ஃபர்து தொழுகையில எவ்வளவு பேணுதலாக இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்படுறதை விட, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது என்றதை நினைச்சு கவலைப்படுறது தகுதி வாய்ந்த நிலைமையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் அவங்க மலைகளை போல அமல் செஞ்சவங்க இந்த உலகத்துல. அந்த சஹாபாக்கள் தொழுந்த ஒரு தொழுகைக்கு கூட எங்கட ஆயுள் பூரா தொழக்கூடிய தொழுகைகள் ஈடாக மாட்டுச்சு. அந்த சஹாபாக்களோட கால் தூசிக்கு கூட நாங்க ஆயுள் பூராக செய்யக்கூடிய அமல்களை வைக்க முடியாது. ஆனாலும் அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசேஷமாக படிச்சு கொடுத்தது தான் இரவு நேரத்துடைய அந்த தஹஜ்ஜுத் தொழுகையுடைய சிறப்புகளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திர்மிதியில வரக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, அஃதலுஸ் ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுடைய மாசத்துக்கு பின்னால ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோம்புல மிக சிறந்த நோம்பு, ரமலானுடைய மாசத்துக்கு பின்னால ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோம்புகள்ல மிக சிறந்த நோம்பு அது முஹர்ரமுடைய மாசத்துல பிடிக்கக்கூடிய நோம்பு என்பதாக. இதே ஹதீஸுடைய தொடர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைலி. ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகையில 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால மிக சிறந்த தொழுகை, 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால மிக சிறந்த தொழுகை அவர் தொழக்கூடிய இரவு நேர தொழுகைகள். ஃபைன் இஸ்ததஅத அன் தகூன மிம்மன் யذ்குருல்லாஹ ஃபீ தில்க ஸாஅதி ஃபகுன். சஹாபாக்களை பார்த்து சொல்லி கொடுத்தாங்க, 5 நேரம் தொழுறேன் என்றதை வச்சு சந்தோஷப்படவானாம். தஹஜ்ஜுடைய நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் எழும்பி கண் விழிச்சு அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய ஒரு அடியானாக ஒரு சஹாபியாக உலகத்துல வாழிலுமா, ஃபகுன், அதை நீங்க உங்களோட வாழ்க்கையில பற்றி பிடிச்சுக்கோங்க. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் அல்லாஹ்வோடு இருந்த தொடர்பை உலகத்துல வேற யாருமே அடைய முடியாது. ஆனாலும் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வோட தொடர்பை சீராக்கி கொள்றதுக்காக வேண்டி, நெருக்கி கொள்றதுக்காக வேண்டி, அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கணுமா சொல்லி கொடுத்த முக்கியமான அமல் தஹஜ்ஜுடைய தொழுகையில பேணுதலாக இருங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அன்பான பெரியோர்களே சகோதரே, 2 சந்தர்ப்பங்கள்ல அடியானுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தொடர்பு கொண்டு உண்டாகுது. ஒன்று அடியான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரம், 2வது அல்லாஹ் அடியான நெருங்கக்கூடிய நேரம். 2 சந்தர்ப்பங்கள் எங்கட சமகால வாழ்க்கையில எங்கட பிராக்டிக்கல் லைஃப்ல நாங்க சொல்றதா இருந்தா, ஒன்று எனக்கு தேவையான ஒரு நண்பனை தேடி நான் போறது, இன்னொன்று எனக்கு தேவையான நண்பன் ஏட வீட்டு வாசல்லையே வந்து என்னைய சந்திக்கிறதுக்காக வேண்டி நின்று கொண்டிருக்கிறது. இந்த 2 கூட்டாளி தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது, எங்களுக்கு சொல்ல போக்கலையே விளங்கும். ஒன்று நான் தேடி போறது, 2வது எனக்கு தேவையானவன் என்னைய தேடி வாரது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே போல 2 சந்தர்ப்பங்கள் சொன்னாங்க. ஒன்று அடியான் அல்லாஹ்வை தேடி போறது, 2வது அல்லாஹ்வே அடியான தேடி அவனுக்கிட்ட வாரது. முதலாவது சந்தர்ப்பம் அடியான் அல்லாஹ்வை தேடி போகக்கூடிய சந்தர்ப்பம், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். அடியான் அல்லாஹ்வை தேடி போகக்கூடிய சந்தர்ப்பம் தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவன் இருக்கக்கூடிய சுஜூது. எப்ப நாங்க தொழுகையில சஜதாவுக்காக வேண்டி பணியை பெய்ட்டுடுவோமோ, அடியான் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பை உண்டாக்கிட்டார். எனவே சஜதாவுடைய நேரத்துல நீங்க வேண்டிய துஆவை கேளுங்க, அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. எனவே சஜதா என்று சொல்றது அடியான் அல்லாஹ்வை தேடி போகக்கூடிய நேரம். 2வது நிலைமை அல்லாஹ் அடியான தேடி வரக்கூடிய நேரம். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ரபு மா யகூனு ரப்பு மினல் அப்தி வஹுவ ஃபீ கியாமில் லைலி. ஒரு அல்லாஹ் ஒரு அடியான நெருங்கோணும் என்று சொல்லி விரும்பினால்
தேடி வரணும் என்று சொல்லி நாடினால் அவன் வரக்கூடிய நேரம் தான் அவனுடைய இரவு நேரத்தை தஹஜ்ஜுத் தொழுக என்பதாக. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், சஜதால இருக்கிறோம் அது நான் அல்லாஹ்வை தேடி போற நேரம், தஹஜ்ஜுத் தொழுகையில நிக்கிறேன் அது அல்லாஹ் என்னைய தேடி வார நேரம். எனவே தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்றது நாங்க ஃபர்லான தொழுகையில செய்யக்கூடிய சஜதாவை விட ஒரு வகையில சிறந்தது என்பதாக உலமாக்கள் கிதாப்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதனால தான் அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்து எங்கட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல எங்கட பலகீனங்கள் எங்களுக்கே விளங்கும். நாங்க சில நேரங்கள்ல யோசிப்போம், நான் இமாம் ஜமாத்தோட ஃபஜ்ர் தொழுறேன் தானே என்றதை வச்சு நானே எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து கொள்றது, அல்ஹம்துலில்லாஹ் நான் இன்றைக்கு ஃபஜ்ர் இமாம் ஜமாத்தோட பள்ளியில தொழுந்தேன், இன்றைக்கு நான் முன்சஃப்ல ஃபஜ்ர் இமாம் ஜமாத்தை தொழுந்தேன். எனவே ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுறது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான், கண்ணியமான ஒரு அமல் தான், அதுக்கு மகத்தான கூலிகள் அல்லாஹ் கொடுக்கிறான். யாரெல்லாம் அந்த பழக்கத்தில் இருக்கிறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இஸ்திகாமத்தாக அவர்களை மௌத்து முட்டும் இமாம் ஜமாத்தோட ஃபஜ்ர் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆனாலும் அன்பான பெரியோர்களே சகோதரே, கொஞ்சம் சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல எங்கட பலகீனங்கள் எங்களுக்கே விளங்க வருது. சஹாபாக்கள் ஃபஜ்ர் இமாம் ஜமாத்தோட தொழுறத்தை வச்சு சந்தோஷப்பட்டதை விட தன்னுடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுத் மிஸ் ஆவறத நினைச்சு அழுந்தது தான் அதிகமாக இருந்துச்சு என்பதாக வரலாறு கிதாப்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விசேஷமான சஹாபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன். அவங்களோட வஃபாத்துடைய நேரம், மௌத்தாகிறதுக்கு அண்ணா இன்னா இருக்கிறாங்க, சக்கராத்துடைய நேரம், அவங்கள பார்க்க வராங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. அவங்களோட சக்கராத் டெத் பெட் கிட்ட எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. இவங்களோட கண்ல இருந்து கண்ணீர் வடிகிறத அவங்க பாக்குறாங்க. கேக்குறாங்க, என்ன இப்னு உமர் அழுவுறீங்க, மௌத்தா போறேன்னு சொல்லி பயமா, கபரை நினைச்சு அழுவுறீங்களா, மஹ்ஷரை நினைச்சு அழுவுறீங்களா, மனைவி மக்களை விட்டுட்டு போறத நினைச்சு அழுவுறீங்களா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அழுவுறதுக்குரிய காரணம் அந்த கபருடைய பயமோ மனைவி மக்களை விட்டுட்டு போறேன்ற கவலையிலேயோ இல்ல. 2 அமல்கள் என்ற வாழ்க்கையில இல்லாம போயிட்டுடுமே, 2 அமல்கள் என்ற வாழ்க்கையில இல்லாம போயிட்டுடுமே என்றத நினைச்சு அந்த கவலையில தான் அந்த சக்கராத்ல நான் அழுந்து கொண்டிருக்கிறேன். சுத்திருந்த சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறாங்க, மௌத்தா போறீங்க, விட்டுட்டு போற அமலை பத்தி கவலைப்படுறீங்க, அப்படிக்கு நீங்க நேசிச்ச அந்த 2 அமல்கள் என்ன என்றது. முதலாவது சொன்ன அமல், இதுக்கு போற இந்த அமல் செய்ய கிடைக்காதே என்று சொல்லது. அவங்க பகல் நேரங்கள்ல கடும் சூடான காலத்துல கடும் தாகத்துடைய நேரத்துல பிடிக்கக்கூடிய நோம்புடைய இன்பம், மௌத்தா போனதுக்கு பின்னால் அந்த கபர்ல போயிட்டு இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. மஹ்ஷர்ல சுவர்க்கத்துல எனக்கு நோம்பு பிடிக்கல இதுக்கு போறோம். எனவே உலகத்துல கடும் சூட்டுடைய நேரம், கடும் தாகத்துடைய நேரம், அந்த நேரத்துல நான் நோம்பு பிடிச்சிருக்க போக்கல எனக்கு வரக்கூடிய இன்பம் இருக்குது, நான் மௌத்தா போனா அந்த இன்பம் இல்லாம போயிட்டுடும் என்றது முதலாவது என கவலை என்பதாக சொன்னாங்க. சரி, 2வது அமல் நீங்க கவலைப்படுறீங்க, எந்த அமல்? இரவு கடும் தூக்கம், நடுநிசையுடைய நேரம், எல்லாருமே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு வுது செஞ்சு கொண்டு வந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் தஹஜ்ஜுடைய இன்பம் இருக்குது, அது நான் மௌத்தா போன எனக்கு கபர்ல கிடைக்காதே என்றதை நினைச்சுதான் இப்ப நான் அழுந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக. அன்பான பெரியோர்களே சகோதரே, இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். அந்த சஹாபாக்கள் அவங்களோட லைஃப்ல வச்ச பார், அவங்களோட கோல், அவங்களோட தீர்ச்சைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபர்ல் தொழுறோம் தானே, இமாம் ஜமாத் தானே என்று சொல்லி நினைச்சு சந்தோஷப்பட்டதை விட இந்த தஹஜ்ஜுடைய இன்பம் இல்லாம போயிட்டுடுமே என்று சொல்லி நினைச்சு கவலைப்பட்டது தான் அந்த சஹாபாக்களை உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக மாற்றினதுக்குரிய அடிப்படை காரணம். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல என்னுடைய குறிக்கோள்கள், என்னுடைய தீர்ச்சைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்பயுமே பெருசாக இருக்கணும். நான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் அது அல்லாஹ் என்னைய பார்த்து ஆடம்பரப்படக்கூடிய நாளாக இருக்கணும். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, சில விஷயங்கள் இஸ்லாத்துல அடிப்படையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வச்சிருக்கிறான். ஆனா அது சுன்னத் என்றதுனால சில நேரங்கள்ல எங்களோட உள்ளத்துல அதனுடைய பாரம் இல்லாம போயிட்டுடுச்சு. ஆனா அப்படியான ஒண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிரங்கத்துல சுன்னத்தாக இருந்தாலும்
ஒரு ஃபர்லுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை விட அந்த சுன்னத்துக்கு ஒரு அதிகப்படியான கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்து தான் வச்சிருக்கிறான். உதாரணமாக இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குது. இந்த தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்றது எங்களுடைய பார்வையில ஒரு சுன்னத்தாக இருந்தாலும் 5 நேர தொழுகையை விட ஒரு வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுல ஹிரா குகையில நுபுவத் கிடைக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. 5 ஆயத்களை எடுத்து கொண்டு வராங்க. 5 ஆயத்கள் சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இந்த 5 ஆயத் முதலாவது வானத்துல இந்த பூமிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்படுது. இப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு காய்ச்சல், ஒரு பயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை கண்டோடனே பயத்துடைய காய்ச்சல் ஓடிக்கொண்டு போறாங்க வீட்டுக்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஒரு பிளாங்கெட் ஒன்று எடுத்து என்னைய போத்துங்க என்பதாக. ஏன்? அந்த காய்ச்சலும் அந்த உள்ளத்துல அந்த சூரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட பயத்தையும் சொல்றாங்க, என்னைய ஒரு பிளாங்கெட் ஒன்று போத்துங்க என்பதாக. சில நாட்கள் கழிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2வது குர்ஆன் ஆயத் அல்லாஹ் இறக்குறான். 2வது குர்ஆன் ஆயத், யா அய்யுஹல் முத்தத்திர், பிளாங்கெட் போத்திக் கொண்டிருக்கிறவரே, கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், எழும்புங்க, அல்லாஹ்வை பத்தி போயிட்டு மக்களுக்கு சொல்லுங்க. 3வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத் இறக்குறான், யா அய்யுஹல் முஸம்மில், பிளாங்கெட் போத்திக் கொண்டிருக்கிறவரே. முஸம்மில் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் ஒரு போர்வையை போத்திக் கொண்டிருக்கிறவரே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 3வது இறக்கின சூரத்துல் முஸம்மில், தபாரக்கல்லதி ஜுஸ்ல அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 29வது ஜுஸ்ல வரக்கூடிய அந்த சூரா முஸம்மில், இதுதான் குர்ஆன்ல 3வது இறங்கின சூரா. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நான் சொல்ல வார விஷயம், எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கிச்சோ 2வது 3வது சூரா இறங்குது. இப்ப துன்யாக்கு என்ன சொல்ல வாரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? முதலாவது சொன்ன விஷயம், யா அய்யுஹல் முஸம்மில், பிளாங்கெட் போத்திக் கொண்டிருக்கிறவரே, எழும்புங்க. என்னத்துக்காக வேண்டி எழும்புங்க? போயிட்டு உங்களோட ஃபஜ்ர தொழுங்க, 5 நேர தொழுகைகள், குர்ஆன் ஓதுங்க, தான தர்மம் செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க, நோன்பு புடிங்க. இல்ல அன்பான பெரியோர்களே சொல்ல, முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னது, குமில் லைல இல்லா கலீலா, நபியே நீங்க தஹஜ்ஜுடைய தொழுகையில இருந்து உங்களோட வாழ்க்கைய ஆரம்பிங்க. எனவே அன்பான பெரியோர்களே சொல்லி, இதனால தான் சில உலமாக்கள் சொல்றாங்க, உலகத்துக்கு முதலாவது கடமையாக்கப்பட்ட தொழுவை 5 நேர தொழுகையை தான் நாங்க கடமை என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாவது கடமையாக்கப்பட்ட தொழுவை அது தஹஜ்ஜுடைய தொழுவை தான். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது, அது நபியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடம் இரவு தொழுகை, அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில இருந்து தான். ஏன் காரணம்? இதற்குரிய காரணம் தான், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹிய கொடுத்ததுக்கு போறோம் நபிக்கு முதலாவது ஃபஜ்ர் தொழுங்க, லுஹர் தொழுங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க என்று சொல்லாம தஹஜ்ஜுத் தொழுங்க என்று சொன்னான். எப்போ ஒரு மனிதர் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி தன்னை தான் பழக்கிக் கொள்ளுவாரோ, நிச்சயமாக அந்த தஹஜ்ஜுத் தொழுகையுடைய பரக்கத் அவருடைய வாழ்க்கையில ஏனைய எல்லா ஹலாலான சட்டங்களை எடுத்து நடக்கிறதும் லேசாக இருக்கும். எல்லா ஹராமையும் விட்டு அவருடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்றதும் லேசாக இருக்கும். யாருடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுத் ஊடுருவிருச்சோ, தஹஜ்ஜுத் என்றது அவருடைய ஃபர்ல் தொழுகையை போல மாறிடுச்சோ, நிச்சயமாக 24 மணித்தியாலத்துல வரக்கூடிய ஹலால்ல பேணுதலாக இருக்கிறதும், ஹராத்ல இருந்து தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்றதும் இவருடைய மனசு பக்குவமாகறதுக்கும் ஒரு அடிப்படையான காரணம், அவர் நடுநிசையில எழும்பி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல எழும்பி அல்லாஹ்வை தொழக்கூடிய 2 ரக்காத் தொழுகத்தான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மிஷ்காத்ல வரக்கூடிய ரிவாயத் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஹசனான ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்தை பார்த்து, இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்த ஆக முக்கியமான ஒரு பாடங்கள் உண்டு. அலைக்கும் பிகியாமில் லைல், அலைக்கும் பிகியாமில் லைல். சகோதரர்களே, என்னுடைய அருமையான உம்மத்தினர்களே, நீங்க உங்களோட வாழ்க்கையில பற்றி பிடிச்சுக்கோங்க. எதை?
பிகியாமில் லைலி, இரவு நேரத்துல தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை உங்களோட வாழ்க்கையில நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க. இந்த ஹதீஸுல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விசேஷமான அமல்களை சொன்னாங்க, சிறப்புகளை சொன்னாங்க. இந்த சிறப்புகள் ஏனைய எந்த தொழுகைகளுக்கும் சொல்லப்படாத சில சிறப்புகள். முதலாவது சொன்னாங்க, ஏன் தஹஜ்ஜுத் தொழுகையை வெச்சுக்கொள்ளணும் தெரியுமா? ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன்னால இந்த உலகத்துல வந்த எல்லா நல்லடியார்களும், எல்லா நாதாக்களும், சுஹதாக்களும், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களும், ஏன் 1,24,000 நபிமார்களும் இந்த துன்யாக்கு வந்து அவங்க செஞ்ச விசேஷமான ஒரு அமல் தான், அவங்களோட வாழ்க்கையில இருந்து ஆக முக்கியமான ஒரு பழக்கம் தான் தஅபு ஸாலிஹீன கப்லகும், இரவு நேரங்கள்ல எழும்பி தொழக்கூடிய அந்த கியாமுல் லைல், இரவு நேரத்துடைய தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஹஜ்ஜுடைய சிறப்பை உயர்த்தி காட்டினாங்க. நீங்க முன்னால வந்த நபிமார்களை போல, சிறந்தவங்களை போல, நல்லவங்களை போல வாழணும் என்று உங்களுக்கு உள்ளத்துல ஆசையா, முதலாவது கட்டம் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை உங்களோட வாழ்க்கையில பழக்கமாக்கிக்கோங்க. ரெண்டாவது சொன்னாங்க, இந்த கிஃப்ட் யாருடைய வாழ்க்கையில கிடைச்சிச்சோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்றாங்க. என்னது? முகஃபிரத்துன் லிஸ்ஸய்யிஆத் வமன்ஹாத்துன் அனில் இஸ்ம், யாருடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குமோ இந்த கிஃப்ட் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். என்ன கிஃப்ட்? முகஃபிரத்துன் லிஸ்ஸய்யிஆத், இதுக்கு முன்னால செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிக்கிறான். ரெண்டாவது வமன்ஹாத்துன் அனில் இஸ்மி, இதுக்கு பின்னால செய்ய போற பாவங்கள்ல இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். அன்பான பெரியோர்களே, சகோதரே, கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பரல் தொழுகைக்கு பின்னால நாங்க கேட்கக்கூடிய முதலாவது துவா என்னது? யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு. ஒவ்வொரு நாளும் சுன்னத் தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவா என்னது? யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு. 27 நாங்க ஏன் அழுறோம்? யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில அவருக்கு மவுத் வருமோ அவர் நேரடியாக பார்க்கக்கூடியது அந்த சுவர்க்கம் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்குது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணுமா, 24 மணித்தியாலம் பாவம் இல்லாத ஒரு அடியானாக உலகத்துல வாழணுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிப்படையாக காட்டி தந்தாங்க. வமன்ஹாத்துன் அனில் இஸ்மி வமுகஃபிரத்துன் லிஸ்ஸய்யிஆத், என்னது? தஹஜ்ஜுடைய தொழுகை உங்களோட பாவங்களை மன்னிச்சிடும், இதுக்கு பிறகு செய்ய போற பாவங்கள் இருந்து உங்களையே கழட்டி எடுத்துடும். மூணாவது ஒன்று சொன்னாங்க, அன்பான பெரியோர்களே, சகோதரே, இந்த காலத்துல எங்கட எல்லாட உள்ளத்துல மீக்கக்கூடிய ஒரு பயம் ஒன்று தான். என்ன பயம்? சம்பாதிக்கிற சல்லி எங்க சரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டி வந்துடுமோ தெரியா, நோய் மருந்தில்லாத நோய்கள் எங்கட வாழ்க்கையில வந்துடக்கூடாது, பாரதூரமான கஷ்டங்கள்ல நாங்க போயிட்டு விழுந்துடக்கூடாது, எங்களுக்கும் நோய் வரக்கூடாது, எங்கட பிள்ளைகளுக்கும் எங்கட நோய்கள் வந்துடக்கூடாது. எனவே நோய்ன்றது இந்த காலத்துல ஒரு பயங்கரமான நிலைமையில மனிதன் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிடுச்சு. எனவே சல்லி சம்பாதிக்கிற போக்கலையே எங்களுக்கு பயம், இந்த சல்லி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிட்டு கூடாது. வயசாலி யாவ போக்கலையே பயம், எனக்கு நோய் வந்து எங்களை பிள்ளைகள் கொண்டு போயிட்டு எங்களை ஹாஸ்பிட்டல்ல போட்டுடக் கூடாது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லி தந்தாங்க, இந்த தஹஜ்ஜுத் தொழுகையில் இருக்கக்கூடிய ஆக விசேஷமான ஒரு விஷயம் தான் வமுத்ரிதத்துன் லித்தாஇ அனில் ஜஸதி, உடம்பு ரீதியாக வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை அந்த நோயிலிருந்து அந்த மனிதனை பாதுகாக்குது. அன்பான பெரியோர்களே, சகோதரே, உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க. இந்த முத்ரிதத்துன் லித்தாஇ அனில் ஜஸதி, நீங்க தொழுந்தா உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் என்று சொன்னது இது தஹஜ்ஜுத் தொழுகைக்குரிய ஒரு சிறப்பு தான். இந்த சிறப்பு தஹஜ்ஜுத் தொழுகையில மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்குது. இதனால தன் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, தஹஜ்ஜுத்ன்றது எங்கட வாய் வார்த்தையில ஒரு சுன்னத்தானே, உட்டா பரவல்ல தானே என்று சொல்லி நாங்க நினைக்கிறதாக இருந்தால் எத்தனையோ சிறப்புகள் எங்கட வாழ்க்கையில நாங்க இல்லாமாக்கி கொண்டே போறோம். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது விஷயம் எங்கட உள்ளத்துல சொல்லுவாங்க, ஒரு முஃமின் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய பர்பஸ் எல்லாமே லொக்டியாக இருக்கணும், உயரமாக இருக்கணும். என்னுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கை ஃபஜ்ர் பாங்கு சொல்ற நேரத்துல இருந்து இல்ல ஆரம்பிக்கணும், ஃபஜ்ர் பாங்கு சொல்றதுக்கு அரவருக்கு முன்னால இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு நான் முஸ்லிம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல அவர் அவருடைய எலாம செட் பண்ணுவாரு ஆபீஸ் டைமுக்கு, அவர் அவருடைய எலாம செட் பண்ணுவாரு பிள்ளைகள் ஸ்கூல் போற டைமுக்கு. ஆனா ஒரு முஸ்லிமுடைய எலாம் செட் ஆகணும் ஃபஜ்ர் பாங்கு சொல்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாலே இருந்து. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல சில மக்களுக்கு உள்ளத்துல கவலைகளும் இருக்கும்,
எங்களுக்கும் ஆசைத்தான் தஹஜ்ஜுத் தொழணும் என்று தொழக்கூடிய எத்தனையோ ஸ்ரீதேவிகள் இந்த மஜ்மல நாங்க இருந்து கொண்டு இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்கட தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளணும், மௌத்து முட்டும் தஹஜ்ஜத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை தரணும். ஆனா எங்கட உள்ளத்துல ஒரு கவலை ஒன்று வருது, நாங்களும் எலாம வைக்கிறோம் தான் எலும்பிக் கொள்ளேலா, ஆசை வருது தான் தொழுந்து கொள்ளேலா. அன்பான பெரியோர்களே சகோதரே, யாருடைய வாழ்க்கையில ரெண்டு அடிப்படையான பிழைகள் இருக்குமோ உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, அவருக்கு தஹஜ்ஜுடைய நசீப் ஆசைப்பட்டாலும் கிடைக்க மாட்டுச்சு. ரெண்டு பிழைகள் யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ தஹஜ்ஜுத் தொழணும் என்று ஆசைப்பட்டாலும் நசீபு கிடைக்க மாட்டுச்சு. முதலாவது பிழை தான் அவர் பகல் நேரத்துல செய்யக்கூடிய பாவங்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினாரு, எனக்கு ஆசையா இருக்குது அந்த சஹாபாக்களை போல தஹஜ்ஜுத் எழும்போனும், அலோனும், தொலோனும், திக்ர் செய்யணும், எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா எழுப்பி கொள்ள இல்லாம இருக்குது. சொன்ன ஒரே ஒரு பதில், இன்னல் அப்த லயுذنب الذنب في نهاره فيحرم به قيام ليله. யார் ஒரு மனிதர் பகல் நேரத்துல பாவத்துல இன்பம் காணுவாரோ இரவு நேரத்துல கண்களை துறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான். பாவம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதுல மூலமாக்கள் சொல்றாங்க ஒரு விசேஷமான ஒரு பாவம் இந்த காலத்துல சர்வ சாதாரணமான ஒரு நோயாக மாறி இருக்குது. விசேஷமான ஒரு பாவம், யாருடைய கண்கள் பாவத்துல இன்பம் கண்டிச்சோ இரவேல கண்ணை துறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். யாருடைய கண்ணு ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஹராமான பார்வையை பாக்குது, யூடியூப் சேனலை கையில வச்சுக்கொண்டு ஹராத்தை பார்த்து கொண்டு இருக்குது, இன்ஸ்டாலையும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஹராமான போட்டோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து ரசிக்கிறாரோ, இந்த கண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜுத்ல கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசினி இம்ராஅத்தின் அவ்வல மர்ரா ثم يغض بصرا الا احدث الله له عباده يجد حلاوتها. எந்த ஒரு மனிதன் ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஒரு அந்நிய பெண் தன்னுடைய கண் முன்னுக்கு வரா, ஒரு கவர்ச்சியான பெண்ணாக இருக்கிறார், முதலாவது இந்த பெண்ணை கண்ட உடனே இது ஹராம் என்று நினைச்சு, இந்த பெண்ணை பாக்குறது ஹராம், இந்த போட்டோவை பாக்குறது ஹராம், இந்த வீடியோல இவோ பாக்குறது ஹராம் என்று நினைச்சு யாருடைய கண்ணை பணிய போடுவாரோ, வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி அடுத்ததுக்கு போயிட்டுடுவாரோ, போட்டோவை டிலீட் பண்ணிடுவாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான் இல்லா அஹ்தஸல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹலாவதஹா. அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்துடைய ருசியை கொடுப்பான். அந்த ருசி அவரை தஹஜ்ஜுத்ல எழுப்பாட்டி அந்த முஸல்லல உட்கார வைக்கும். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க. சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் தான். அரவர் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது கஷ்டம், ஹஜ்ரத் இரவேல 20 நிமிஷத்துக்கு முன்னால் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுறது கஷ்டம். ஆனா 3 ஹவர் படத்தை பாக்குறது லேசி, 1.5 ஹவர் ஃபுட்பால பாக்குறது லேசி, 6 ஹவருக்கு மேட்ச் போது பாக்குறது லேசி. பாவங்கள் லேசாகி கொண்டு போது, அமல்கள் செய்யறது கஷ்டமா இருக்குது. அடிப்படை காரணம் கண்ணுடைய பார்வையில பேணுதல் இல்ல, அமலுடைய ருசிகள் அல்லாஹ் உள்ளத்துல இருந்து கலட்டிட்டான். இரண்டாவது உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான், முதலாவது தஹஜ்ஜுத் தொழுவோனும் என்று சொல்லி ஆசைப்படுறவர் பாதுகாக்க வேண்டிய இடம் தன்னுடைய 2 கண்ணை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இரண்டாவது அவர் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் தன்னுடைய வயிறு. கண்டது வாரது கிடைக்கிறது போறது எல்லாத்தையுமே அவர் சுவைக்கிறாரு. ஹராமா ஹலாலா சந்தேகமா எங்கிருந்து வந்து யாரு கொண்டாடுறாரு, இதுக்கு மார்க்கெட்ல எந்த நிலைமையில இருக்குது, ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா, ஒன்றும் இல்ல. கிடைச்சா வாய்க்கு ருசிச்சா உடம்பு அதை அனுபவிக்குதா. யாருடைய வயிற்றுல பேணுதல் இருக்க மாட்டிச்சோ, யாருடைய சாப்பாட்டுல பக்குவம் இருக்க மாட்டிச்சோ, இவருக்கு தஹஜ்ஜுடைய நசீப் கிடைக்க மாட்டிச்சு. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அந்த சாலிஹீன்களை போல வாழணும் என்று எங்களுக்கும் ஆசைத்தான். அந்த சாலிஹீன்கள் தொழுது தஹஜ்ஜுத போல எங்கட வாழ்க்கையிலேயே மீக்கணும் என்ற ஆசைத்தான். ஆனா எப்ப இந்த 2 விஷயங்கள்ல எங்கட வாழ்க்கை பேணுதலாக மாட்டிச்சோ, தஹஜ்ஜுத் எழுப்புறது நிச்சயமாக கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த தஹஜ்ஜுத் அல்லாஹ் கிட்ட அழுகுறது நிச்சயமாக கஷ்டமாகத்தான் இருக்கும். எனவே ஆசைப்படக்கூடிய அடியானுடைய முதலாவது கடமை தௌபா செய்யணும். யா அல்லாஹ் இதுக்கு பிறகு என் கண்ணை நான் பாதுகாத்துக் கொள்றேன், என் சாப்பாட்டுல பேணுதலை கொண்டு வாரேன். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதுக்கு பின்னால கடைசியான ஒரு சுருக்கமான விஷயம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்துல நாங்க எழும்பினோம் என்று சொன்னா சஹாபாக்கள் 4 அமல்கள் செய்வாங்க என்பதாக குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. தஹஜ்ஜுடைய நேரம் பாங்கு சொல்றதுக்கு 4:42க்கு பாங்கு, நான் ஒரு 4:15 கிளம்புறேன், 4:20 கிளம்புறேன். இந்த 25 நிமிஷம் அரவருளுக்கு 4 அமல்கள் செய்யறது எங்கட வீட்டுகள் எங்கட பழக்கமாக ஆக்கி கொள்ளணும்.
முதலாவது விஷயம், தஹஜ்ஜுதுக்கு எழும்பின உடனே மிஸ்வாக் செஞ்சுட்டு வுது செஞ்சு கொண்டு வந்ததுக்கு பின்னால நாங்க தொழக்கூடிய 2 ரகாத் தொழுக. இது அல்லாஹ் எங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம். 2வது தொழுகைக்கு பின்னால செய்யக்கூடிய ஆக முக்கியமான அமல் தான் அவர் ஓதக்கூடிய துஆ, அவர் கேட்கக்கூடிய துஆ. 3வது அமல் தான் குர்ஆன். 4வது அமல் தான் அவர் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார். 2 ரக்காத் தொழுதத்துக்கு பின்னால ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்யறாரு. அன்பான பெரியோர்களே, சகோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சில இடங்கள்ல சஹாபாக்களை பெருமையாக பேசுறான். இந்த சஹாபாக்கள் எப்படியா பட்டவங்க தெரியுமா, இந்த சஹாபாக்கள் எப்படியா பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி பெருமை அடிக்கக்கூடிய சில அமல்களை சொல்லி காட்டுறான். அதுல ஒன்று தான் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்த விசேஷமான குவாலிட்டி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கம். எனவே ஒருத்தர் 2 ரக்காத் தொழுந்துட்டாரா, 2வது அவர் செய்யக்கூடிய ஆக முக்கியமான ஒரு அமல் தான் அந்த சஹாபாக்களை போல ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 100 இஸ்திக்ஃபாராவது அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல என் வாழ்க்கையில நான் செஞ்சு கொள்வது. 3வது அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்த ஆக விசேஷமான அமல் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் இதையும் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் கிட்ட அழுந்து துஆ கேட்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அன்பான பெரியோர்களே, சொல்லே அந்த காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்துல இருக்கிற நேரம் முழு மதீனா, மக்கா, கூஃபா, முழு ஹிஜாஸையும் அவங்களோட ஆட்சி கீழால வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அலி ரலியல்லாஹுவோட அடிமை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்க வராங்க. அந்த நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அந்த அலியுடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி. இப்ப அந்த அடிமை அலி ரலியல்லாஹுவோட ஆட்சியை பத்தி சொல்லி கொண்டு போறாரு. அவருடைய ஆட்சி எவ்வளவு நீதமானது, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவாரு, பிழை செய்யறவங்களை கண்டிப்பாரு என்பதாக அவங்களோட ஆட்சியை பத்தி சொல்லி கொண்டு போயிட்டு வந்து முடிஞ்ச இடம் தான் அந்த அலி ரலியல்லாஹுவோட ஆட்சியில பெருமை இருக்குது. அவரு தஹஜ்ஜுடைய நேரத்துல அழக்கூடிய அலுவையில தான் அவருடைய பெருமை இருக்குது. எனவே சொல்றாங்க, சில நேரங்கள்ல நான் அடிமை, அந்த அலி என்ற எஜமான நான் கண்டிருக்கிறேன். ஒரு பாம்பு ஒரு மனுஷனை கொத்தினா எப்படி அவன் வருத்தத்தால உருண்டு இருப்பானோ, இதே போல என்ற ஹலீஃபா அலி முஸல்லல தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லட முன்னுக்கு உருள்றத நான் பார்த்திருக்கிறேன். பாம்பு கொத்தினா எப்படி அழுவானோ அத போல அலி முஸல்லல் இருந்து அழுவாரு. என்ன சொல்லுவாரு, யா அல்லாஹ் என் செக்க பாஸ் பண்ணி தந்துடு, என் வியாபாரத்துல பரக்கத் செஞ்சுடு, கூலி வீட்டுல இருக்கிறேன், சொந்த வீட்டா இல்ல யா சஃப்ரா யா பைவா குர்ரி கைரி, இந்த துன்யா என்னை ஏமாத்தி கொண்டிருக்குது, யா அல்லாஹ் இந்த துன்யாட மோகத்துல இருந்து என்னைய பாதுகாத்துடு. யா அல்லாஹ் நான் மௌத்தா போனதுக்கு பின்னால நான் உன்னைய சந்திக்க வர இருக்குது, திரும்பி பார்த்தா பாவங்கள் தான் அதிகமா இருக்குது, நன்மைகள் ரொம்ப குறைவா இருக்குது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹிலாபத்துடைய காலம். ஆனா முஸல்லல சின்ன புள்ளைய போல அல்லாஹ் கிட்ட அழக்கூடிய நிலைமையில நான் பார்த்தேன் என்பதாக அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க. இந்த நிலைமையை கேட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுறாங்க, ஒரு ஹலீஃபாவுடைய நிலைமையா இது முஸல்லல என்று சொல்லி. எனவே அன்பான பெரியோர்களே, சோலே தஹஜ்ஜுடைய நேரம் அது தொழுகைக்கு மட்டும் இல்ல, தொழுவும் போனும், இஸ்திக்ஃபாரும் செய்யணும், துஆக்கின்னு சொல்லியும் டைம் ஒதுக்கணும். 4வதாக விசேஷமான அமல் தான் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல நாங்க ஓதக்கூடிய குர்ஆன். யாருக்கு ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்துல குர்ஆன் ஓதுவாரோ அவர் ஓதக்கூடிய அந்த குர்ஆன்ல மலக்குமார்களும் வந்து அவரோட வாயோட வாய் சேர்த்து வச்சு ஓதுறாங்க என்பதாக ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு உலமாக்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு காரணம் தான், ஏன் மலக்குமார்கள் வந்து ஒரு மனுஷன் வாயோட அவருடைய வாயை சேர்க்கணும் என்று சொன்னா, குர்ஆனுடைய வார்த்தைகள் அந்த மலக்குடைய வாயால போயிட்டு தன்னுடைய வயிற்றுக்கு போது. எனவே மலக்குமார்களுடைய சாப்பாடு தங்களுடைய இபாதத்தும் ஜிக்ரும் தான், அந்த ஜிக்ர் அடையக்கூடிய இடம் தான் இந்த அடியான் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தைகள். எனவே அன்பான பெரியோர்களே, சோதரே, இவ்வளவு விசேஷமான ஒரு தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு தந்து சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஃபர்தாக இருந்திருந்தால் இன்றைக்கு பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் எங்கட வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களுக்குள்ளாகி இருப்போம். ஏன் ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகினா பாவம், துஹர் தொழுகை மிஸ் ஆகினா பாவம், இதே போல தஹஜ்ஜுதும் மிஸ் ஆகினா பாவம் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ பேர் சமுதாயத்துல நாங்க பாவிகளாக வாழ்ந்திருப்போம். எனவே அன்பான பெரியோர்களே, சொல்ல எங்களையோட இறக்கப்பட்டதனால் அல்லாஹ் சுன்னத்தின் வச்சிருக்கிறான். அது சுன்னத்துடைய அர்த்தம் விட ஏலும் என்றதில்லை, விடுறதுனால எத்தனையோ சிறப்புகள் எங்கட வாழ்க்கையில இருந்து இல்லாம போது. அதனால தஹஜ்ஜுடைய நிஅமத் அது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். நபிமார்களுக்கு அது ஃபர்லாக இருந்துச்சு, சில உலமாக்களுடைய கருத்து, எங்களுக்கு அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது.
எனவே கடைசியாக சொல்லி முடிச்சுக் கொள்றேன். அன்பான பெரியோர்களே, சகோதரே, முஸ்லிம் என்ற அடிப்படையில எனக்கு ஒரு வைராக்கியம் ஒன்று வரணும். எனக்கு ஒரு வைராக்கியம் வரணும். நான் மௌத்தாகிற நாள், நான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள், நான் தஹஜ்ஜுத் தொழுந்த ஒரு முஸ்லிமாகத்தான் போயிட்டு அல்லாஹ்ட முன்னுக்கு நிக்கணும். நான் மௌத்தாகிற நாள், ஏண்ட அல்லாஹ் என்ற ரூஹ கைப்பற்ற நாள், நான் தஹஜ்ஜுத் இல்லாத நிலைமையில என்ன அல்லாஹ்வை சந்திச்சிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுத நிலைமையில ரெடியா இருக்கணும். என் மவுத் எப்ப வரும் என்று சொல்லி எனக்கு தெரியா. ஆனா வார நாள் நான் தஹஜ்ஜுடைய ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திக்கணும். இரவுல தூங்கக்கூடிய நேரத்துல எல்லாம வச்சுட்டு தூங்குறார் ஒருத்தர், தஹஜ்ஜுக்கு எழும்பணும் என்று சொல்லி ராவ் அவருடைய ரூஹ் போயிட்டு 12 மணி 1 மணிக்கு மவுத்து. ஆனா நாளைக்கு கியாமத்துடைய நாளையில தஹஜ்ஜுத் தொழக்கூடிய அந்த சீதேவிகள், நல்லடியார்கள், நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவார். ஏன்? இவருடைய நியத் நாளைக்கு தஹஜ்ஜுக்கு இவர் எழும்போனும் என்று சொல்றது. எல்லாம செட் பண்ணிருக்கிறார், ஃபஜ்ருக்கு இல்ல, எல்லாம செட் பண்ணிருக்கிறார் தஹஜ்ஜுக்கு. எனவே தான் அன்பான பெரியோர்களே, சொல்ல அண்மை காலத்துல வாழ்ந்துட்டு மௌத்தா போன ஒரு ஆக பெரிய அல்லாஹ்வுடைய இறை நேசர் தான் ஹஜ்ரத் மௌலானா மசீஃபுல்லா ஜலாலாபாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்தியால ஜலாலாபாத் என்ற ஊர்ல வாழ்ந்துட்டு வஃபாத் ஆகினாங்க. தங்களுடைய சவானிஹ மசீஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டோபயோகிராபி அதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவங்களுக்கு புத்தி தெளிஞ்ச நாள்ல இருந்து மௌத்தா போனது 70 வயசுல, 15 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 55 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் மிஸ் ஆகினது இல்ல. அவங்க நோயில இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, 55 வருஷம் தஹஜ்ஜுத் தொழுகை தன்னுடைய வாழ்க்கையில மிஸ் ஆகாத ஒரு முஸ்லிமாக வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நாங்க எல்லாருமே நாங்க தொழுகிறோம், பரலுகள்ல பேணுதலாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் எங்கட ரோல் இருக்கணும், எங்கட கோல் இருக்கணும், எங்கட பார நாங்க செட் பண்ணிடணும். நான் தஹஜ்ஜுத் தொழாத வரைக்கும் நான் பூர்த்தியாகல என்று சொல்லி. எனவே அப்பேற்பட்ட முஸ்லிம்களாக வாழ்ந்து மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகளை மன்னிச்சிடுவாயாக. எந்த நலவான விஷயங்களை பேசணுமோ